ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே மாதத்தின் முதலாம் நாள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்மாலே அழைத்து வரப்பட்டிருக்கிற ஏந்தி சுமந்து கொண்டு வந்து எங்களை உம்முடைய சமூகத்திலே காணப்படும்படி செய்த எங்கள் தேவனே, இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற வேத வார்த்தைகள், வேத வசனம், சத்திய ஆகாரம், பரிசுத்த இந்த ஜீவ ஆகாரம் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு இந்நாளிலே தந்தருளும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தந்தையாகிய ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பனை அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், முன்னோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கூடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய பேரன்பும் வல்லமையும் பலனும் உம்முடைய சத்துவம் உம்முடைய சாயலும் உம்முடைய சாரமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அளவில்லாத பிரசனமும் உம்முடைய ஆவியின் நிறைவும் ஆண்டவரே, அல்லேலூயா. தந்தையே, உம்முடைய நிறைவும் உம்முடைய எண்ணெயினாலாகிய அபிஷேகமும் உம்முடைய தைலத்தினாகிய நிறைவின் அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் அக்கினினாலும் தகப்பனே உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பி தகப்பனே நித்திய ஜீவ ஒளியினாலே நிரப்பி எங்களை என்னை ஆண்டு கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும். லைவ்ல இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டு கொள்ளும். எங்கள் திரியேக தேவப்பனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வார்த்தை, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன் என்ற வார்த்தையில் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் அப்படின்னா கர்த்தர் செய்கிற நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அடைப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தின கர்த்தருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே கர்த்தர் மீட்டு கொள்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வெறும் இந்த உலகத்தில் இருக்கிற பண பிரச்சனைகள் மட்டுமல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், மனசுல, சிந்தையில, எண்ணத்துல, குணத்துல வழிகள் குணப்படாத காரியம், வாழ்க்கையில குணப்படாத காரியம், ஆவியில குணப்படாத காரியம், ஆத்மாவிலே குணப்படாத காரியம், சிந்தையிலே குணப்படாத காரியம், நாவிலே, வாயிலே, உதடிலே, செவிகளிலே குணப்படாத காரியங்கள், கண்கள் பரிசுத்தமாக்கப்படாத குணப்படாத காரியங்கள், மூளை குணப்படாத காரியங்கள், கர்த்தருக்கேற்ற குணம் இல்லை, கர்த்தருக்கேற்ற மனம் இல்லை, கர்த்தருக்கேற்ற சிந்தை இல்லை, கர்த்தருக்கேற்ற எண்ணம் இல்லை, கர்த்தருக்கேற்ற நினைவுகள் இல்லை, கர்த்தருக்கேற்ற பேச்சுக்கள் இல்லை, கர்த்தருக்கேற்ற பார்வைகள் இல்லை,
கத்தருக்கேற்ற செவிகள், கேட்கிற செவிகள் இல்லை, செவிகள் இல்லை. கத்தருக்கேற்ற நாவுகள் இல்லை, உதடுகள் இல்லை, வாய் இல்லை, நடக்கைகள் இல்லை, கிரியைகள் இல்லை, செயல்கள் இல்லை. இங்கே எல்லாவற்றிலும் சிக்கல்களில் சிக்கிக்கிட்டு, சாத்தானின் மனுஷரோட சிக்கிக்கிட்டு மாம்ச இரத்தத்தில் வருகிற காரியங்களிலே சிக்கிக்கிட்டு, இரத்த உறவுகளில் சிக்கிக்கொண்டு நான் என்னுடையது என்று சுயநலம் என்கிற சுயநலத்தில் சிக்கிக்கொண்டு, தன்னலத்தில் சிக்கிக்கொண்டு இப்படி பல விதத்தில் இருக்கிற மக்களை சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கை இழந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று. கர்த்தருடைய இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று. 10ஆம் அதிகாரம், சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்களை மீட்டு கொண்டேன். ஒரு மனுஷர் பிடியில இருக்கலாம், ஒரு மனுஷியுடைய பிடியில இருக்கலாம், ஒரு உறவுகளுடைய பிடியில இருக்கலாம், உறவுகளுடைய இரத்த சம்பந்தமான காரியத்தில் பிடியில இருக்கலாம். இப்படியெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறது பொய்யனாகிய சாத்தான். அதுல இருந்தெல்லாம் மீட்டுக்கொள்வோம். விக்கிர ஆராதனையில இருக்கலாம், பேய் வணக்கத்துல இருக்கலாம். நாம் தேவனிடத்தில் ஆலோசனையை பெறாதபடி துன்மார்க்கர்கிட்ட போய் ஆலோசனை பெறத்துக்கு போகலாம். துன்மார்க்க உறவினர்களிடாகிய விக்கிர ஆராதனைக்காரர்களிடத்துல போய் என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு போகலாம். என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு அப்படி போகிறவங்க இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, யாரோ எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேச மாட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவர்களும் இதுக்கு பிறகால கேட்க இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். அப்போ நான் போகிறேன், என் வீட்டில் ஒரு கலவரம், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போனால் நல்லது, பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் நல்லது, அவங்ககிட்ட போய் எல்லாம் சொல்லிட்டு வந்தானா நல்லது. அவங்க என்ன நல்லா புரிஞ்சுருப்பாங்க, அவங்க என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, என்ன தெரிஞ்சிருப்பாங்க, என்ன நல்லா மரியாதை பண்ணுவாங்க, என்ன நல்லா கவனிப்பாங்க, என் மேலே பாசத்தை காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க, அவங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்குன்னு. அப்படி யாருமே கிடையாது. நிரந்தரமான உறவுக்காரர் கர்த்தர் தான் என்கிற நிலையும் மனம் இங்காமல் போனால் அந்த நிலையும் எண்ணமும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்தாதான் நித்தியமானவருடைய வாழ்வு முடிவில்லாத வாழ்வில் அங்கே இருப்போம். அவர் காலம் தாமதம் பண்ணாமல் வருவார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நாம் என்ன செய்வோம்? எல்லா விதத்திலையும் காலதாமதம் பண்ணுவோம். அவர் காலதாமதம் இல்லாமல் திருடன் வருகிற விதமாக வரப்போறார் ஒரு நாளில். அன்னைக்கு அவரால் கூட்டி இணைக்கப்பட போகிறோமா கைவிடப்பட போகிறோமான்னு அந்த நாளில் தான் தெரியும் நமக்கு. அந்த நாளில் தான் தெரியும். நான் கேரண்டி கண்டிப்பாக போயிடுவேன்லாம் சொல்லிட முடியாது. நான் கண்டிப்பாக போயிடுவேன், கர்த்தரை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார்லாம் சொல்ல முடியாது. கூட்டிகிட்டு போகிறவருக்கு தான் தெரியும். எப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார், வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதன்படி இருந்தோம்னா கூட்டிகிட்டு போவார். அப்படி இருந்தோம்னா கூட்டிகிட்டு போவார் கர்த்தர். அவர் வரும் நாளிலே அவருடையவர்களை கூட்டிகிட்டு போவார். அவர் கூட்டிக்கிட்டு போயிட்டார்னா அது எல்லையில்லாத சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி, முடிவில்லாத காலங்கள், யுகமாய் அவரோடு கூட அந்த மகா ஆனந்தத்தில், பரிசுத்த ஆனந்தத்தில், தேவனுடைய அன்பின் ஆனந்தத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், பேஜ் 266, பேஜ் 266, 4ஆம் அதிகாரம் 30, 31, 32.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, அன்றியும் நீங்கள் என்று சொன்னா நாம எல்லாரும் தான் அவருடைய பிள்ளைங்க. மீட்கப்படும் நாளுக்கு, கர்த்தர் மீட்டு கொண்டு போற நாளுக்கு, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில கர்த்தரை நம்பி இருக்கிறவங்கள அவர் மீட்டுருவார். அது அந்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறார், நான் மீட்டு கொண்டேன் என்று, மீட்டு கொண்டேன் என்று. ஆனா எல்லாவற்றிலும் நம்மளை மீட்ட அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மை கொண்டு போக வேண்டுமானால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னா தேவன் கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். கூட்டிட்டு போறது ரொம்ப சந்தேகம். என்ன விதத்துல துக்கப்படுத்துறோம்? கர்த்தர் இதை பேசாதேன்னு சொன்னா அதை நம்ம பேசுறோம்னா அவரை ரொம்ப துக்கப்படுத்துறது. இதை செய்யாதே என்று சொல்லும்போது நாம் செய்கிறோம், கீழ்ப்படியாம போறோம். அதனால அவரை மன வருத்தத்துக்குள்ள ஆளாக்கி அவரை துக்கப்படுத்துறோம். நாம நமக்காகவே வாழணும்னு விரும்புறோம், அதுலயும் துக்கப்படுத்துறோம். நாம செய்யறது எல்லாம் சரின்னு கர்த்தர் ஒத்துக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் அவரை துக்கப்படுத்துறது. நான் பேசுறத கர்த்தர் கேட்கணும், நான் பேசுறத கர்த்தர் கேட்கணும், நான் சொல்றத கர்த்தர் செய்யணும் என்று நினைக்கிறதும் கர்த்தருக்கு பிரியமும் இல்லை. அது அவரை துக்கப்படுத்துற காரியமாகவும் இருக்கும். இதெல்லாம் இருக்குதான்னு நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக்கணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லும்போது அது என்ன? கொஞ்சம் நிறைய இருக்கு. அதுல என்னன்றது பவுல் இங்கே எபேசியர்ல எழுதியிருக்கிறார். 31ஆம் வசனத்துல சகலவிதமான கசப்பும், பாருங்க, சகல விதமான கசப்பு. ஒருத்தர் பேரில பயங்கர கசப்பு. இப்போ அன்பா இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம். கர்த்தர் பார்க்கறதுல அந்த கசப்பு இருக்கான்னு பார்ப்பாரு. இந்த கசப்பு இருக்கா? ஒருவர்ல கசப்பு இருக்கு, இல்லைன்னா பேச மாட்டாரு. கசப்பு இருக்கு. இவங்கள இந்த காரியத்தை குறித்து கசப்பு இருக்கு, இவங்கள அந்த காரியத்தை குறித்து கசப்பு, இவங்கள இந்த காரியத்தை குறித்து கசப்பு. எனக்கு அவங்க பேரில இப்படி ஒரு கசப்பு, என் பேரிலே எனக்கு ஒரு கசப்பு, என் பேரிலே ஒரு கசப்பு, இன்னா பேரிலே இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல இருக்கு. எனக்கு ஒரு கசப்பு, எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, எனக்கு ஒரு கசப்பு இருக்கு. என்ன? நாம தேவன் பேசுறத கேட்க தான் வந்திருக்கிறோம். அப்புறம் சும்மா பேசுறத கேட்டுட்டு போயிட்டு அதன்படி செய்யாமல் போனோம்னா கர்த்தரை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. அறியாதவர்களா இருந்தோமானால் நலமா இருக்கும். ஏன்னா தெரியல, அதனால நீ தெரிஞ்சும் நம்ம அந்த கசப்பை நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட கொடுக்காம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறோம். தொடர்ந்து ஒருவர் இல்லை, என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச கசப்பு இல்லை அப்படின்னுலாம் நம்ம சொல்லிக்குவோம். எனக்கு தெரிஞ்செல்லாம் யார் மேலேயும் எனக்கு எந்த வருத்தம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே போய் மன்னிச்சிட்டோன்னு சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல மன்னிச்சிருக்க மாட்டோம். அவங்க மேல இனி எனக்கு கோபமே இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல கோபம் இருந்துகிட்டே, நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த நீர் பூத்த நெருப்புல காத்து ஊத ஊத காத்து பட 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 அந்த நெருப்பு கொஞ்சம் 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 அப்படியே கூடி வெளியில வந்துடும். அந்த கூக்குரல் சத்தம், கூக்குரல், ஆர்ப்பாட்டம் அனுதினமும் 24 மணி நேரமும் இது இருக்குது. எந்த நேரத்திலும் இது வருது. இது பகல்ல வருது, மத்தியானம் வருது, சாயங்காலம் வருது, நைட்டு வருது. எதிர்பார்க்க முடியாதபடி கொஞ்ச நேரம் ஆவியில களி கூற முடியாது, ஆத்துமாவில களி கூற முடியாது. ஜீவனத்துக்கு படைப்புகள்ல அறவே களி கூறுறது இல்லை, அது கிடையாது. ஆனா அதை இல்லாத வகையில பணத்தினால பெற முடியாத ஏரியாவில் களி கூறுற ஏரியாவில் களி கூறக்கூடாதபடி இருக்கிற கூக்குரல்கள், நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டையை கொண்டு வர்றது, பிரச்சனைகளை கொண்டு வர்றது, வாக்குவாதங்களை கொண்டு வர்றது, தர்க்கங்களை கொண்டு வர்றது,
வீம்புகளை வம்புகளை கொண்டு வருது, சீன்றது, கோவத்தை மூட்டி விடுறது, எப்ப பார்த்தாலும் முணுமுணுக்கிறது, முறைக்கிறது, முணுமுணுக்கிறது, உதாசீனப்படுத்துறது, பேசின வார்த்தையே திருப்பி அரைச்ச மாவையே அரைக்கிறது, திருப்பி பேசுறது, மூஞ்ச காட்டுறது, கண்ணை காட்டுறது, கையை வேற விதமா காட்டுறது, பல விதத்துல நாம் செயல்படுற விதங்கள் எல்லாமே நமக்கு தான் சேதாரத்தை உண்டு பண்ணுமே தவிர கர்த்தருக்கு எந்த சேதாரத்தையும் உண்டு பண்ணாது. நமக்கு தான் அந்த சேதாரத்தை உண்டு பண்ணும். இன்னும் அந்த கசப்புல இருந்தா அது எப்படி உண்மையுள்ள ஒரு குட் ஃப்ரைடேவா ஆராதிக்க முடியும்? ஒரு உண்மையுள்ள ஒரு ஈஸ்டரா எப்படி ஆராதிக்க முடியும்? அப்ப அதுல எல்லாமே பொய்யா வந்துருதா? ஏசப்பாவுடைய திருப்பதியில பங்கு பெறுறதும் பொய், பங்கு பெறுதலையும் பொய். கண்ணு முன்னாடி எல்லாம் பங்கு பெறுறோம், ஆனா உண்மையான அந்த பங்கு பெறுதலுக்குரிய கிரியை இல்லையே, வார்த்தையில செய்கலை இல்லையே, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறது இல்லையே, ஒருவரை ஒருவர் தாங்குகிறது இல்லையே, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்கிறது இல்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் பாராட்டுறதே இல்லையே. நான் எனது என்கிற சுயநலமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு ஒரு மறைவான காரியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்ந்துகிட்டு, பொய்ய வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு, மாய்மாலத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுல ஒரு மெய்யான ஒரு விடுதலை இல்லையே, விடுவிக்கிறவர்கிட்ட இல்லை, வரலையே. விடுவிக்கிட்ட தான் இருக்கிறேன்னு சொல்றேன், ஆனா விடுவிக்கிறவர் உடைய வார்த்தையின்படி இல்லையே. அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமே. எல்லாமே கேட்டுட்டு ஆமா போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா உண்மையிலே கர்த்தர் என்னோட பேசினாரு, எனக்கு இதை எடுத்து சொன்னாரு, இனி நான் அதை விட்டுறணும், இனி நான் அப்படி பேசக்கூடாது, இனி நான் அப்படி சிந்திக்க கூடாது. ஒரு மீனை வாங்கிட்டு வர்றீங்க, எங்க வாங்குவீங்க மீன்? கடல் எந்து. நான் நேரா கடல்ல போய் குதிச்சிருவேன். போட்டு கிட்டலாம் எனக்கு தேவையில்லை, நான் கடல்ல ஆழத்துக்கு நடுவுல போவேன். போய் நானே உள்ள போய் கீழே போய் ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு 10 கிலோ உள்ளதை பிடிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு 10 நாளைக்கு மீனே எனக்கு வேற எங்கேயும் வாங்கக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு வந்துடுவேன். போக முடியுமா? போய் குதிக்க முடியுமா? உயிரோட வருவோமா? குடிக்க முடியுமா? உயிரோட வருவோமா? வரமாட்டோம் இல்லையா? அது அதுக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த மீனை பிடிச்சிட்டு வர்றவங்க. அதுக்காக பிழப்புகளை, கடவுள் கொடுத்துருக்கிற வேலையை பிழப்புகளை செய்து உயிரை பணையம் வச்சு செய்து வர்றாங்க. அது நம்ம அது ஒரு இடத்துக்கு வருது, அதுவே நாளாயிருது. அது என்னைக்கோ பிடிக்கிறாங்க, அது பல நாள் ஆகுது. அது பிடிச்சி 4 நாள் கழிச்சு தான் நம்ம கைக்கே வரும். ஏன்னா அவங்க உள்ளே போனாங்கன்னா 1 வாரம் கழிச்சு தான் அவங்களே வெளியே வருவாங்க. 4 நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு வர்றவங்க இருக்கிறாங்க. சில இடத்துக்குலாம் 1 வாரம் கழிச்சு வர்றவங்க இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அது கை மாறி இங்க வந்து வரத்துக்குள்ள 10 நாள் ஆயிடுது. ஆனா நம்ம வாங்க போகும்போது என்னன்னு வாங்குறோம்? ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. எதுப்பாது என்னன்னு அதை அந்த செதியில பிடிச்சி இழு, அதில் ரத்தம் இருக்குதா பாரு, ரத்தம் இல்லைன்னா பாரு. அவன் எவ்வளோ அருமையா இருப்பான் விற்கிறவன். அவனுக்கு நீங்க என்ன பார்ப்பீங்க, ஏது பார்ப்பீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவரை தொட்டு பாரு, அமுக்கி பாரு, அமுக்கி பாரு, சொதக்குன்னு இருக்கா, இல்லைன்னா ஐஸில் ஊறின்னு இருக்குதா, ஐஸ்னாலும் அது வெறப்பா இருக்குதா, அது வாழைப்பாரு, தலையப்பாரு, கண்ணு மேலே பிதிக்கிட்டு மேலே நிற்கதா பாரு. அப்படி இல்லைன்னா அது இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் உள்ள அடங்கின மாதிரினா அது இந்த மாதிரி மீன். இதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியுது. ஆனால் எனக்குள்ள பிதிக்கிட்டு இருக்கிறேனே அதை பாருன்னா பார்க்கறது இல்லை. நான் அடுத்தவங்கள பிரிக்கி விடுறேனே, திருக்கி விடுறேனே, அடுத்தவங்க சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுத்துடுறேனே, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறேனே, அதெல்லாம் பார்க்கறதில்ல. இங்கே எல்லாமே கெட்டு நாறுது. கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசி சிந்தித்து யோசித்து அதே அசை போட்டுக்கிட்டு நாறுது, அதை பார்க்கறதில்ல. மீன் நார்னா அது அப்படிதான் நாரும். ஆனால் அது அவ்வளோ மனமாக இருக்கும். செஞ்சா மனமாக இருக்கும். நம்மளும் அப்படிதான் நார்ற நம்மளை அவர் அக்கினிக்குள்ள போட்டு எடுத்தார்னா, நெருப்புக்குள்ள அக்கினிக்குள்ள எடுத்தார்னா நம்மளும் சுவையாக மாறிடுவோம். அவரால் மன்னிக்கப்பட்டு
ஆமா, அக்கினிக்குள்ள போடணுமே, போடணும்ல, போடுவார் போடுவார் போடுவார். எரிஞ்சா என்ன நல்லாயிருவோம்ல, எரிஞ்சா என்ன நல்லாயிருவோமே, எரிஞ்சா நல்லாயிருவோம். அப்போ அந்த மீன் இருக்குது, அந்த மீனை எடுத்துட்டு வந்து, ஓ மீனுன்னா பிடிக்கலையோ, மீனுன்னா பிடிக்கல போல இருக்கு. அப்போ மீனை கொண்டு வந்துட்டு வெட்டுடா வாழை, மேலே இருக்கிற செதிலெல்லாம் நல்ல சீவுன்னு சீவிடுவோம். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, செதிலுக்கும் சேர்த்து தானே வாங்கியிருக்கோம், வாளுக்கும் சேர்த்து தானே வாங்கியிருக்கோம், அப்படியே சாப்பிட்ருவோம். சாப்பிடுவோமா? சும்மா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், சும்மா இல்லை. அவன் கேட்ட காசை தான் நான் கொடுத்துருக்கேன், நான் சொன்ன காசை வாங்க மாட்டேன்ட்டான். அவன் சொன்ன காசை தான் தருவேன்றான் மீன், அதனால் அவங்க சொன்ன காசை கொடுத்துட்டேன். அதனால் செதிலுக்கும் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான், மேலே இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் காசு வாங்கியிருக்கேன்னு. அப்படி சமைப்போமா? சமைக்க மாட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணணுமோ, உள்ளே ஒரு கீரல் போட்டு உள்ளே எது வெளியே எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு, வேண்டாததெல்லாம் எடுத்துட்டு, நம்ம குழம்புக்கு ஏற்றபடி வெட்டிக்குவோம், அல்லது பொரிக்கிறதுக்கு ஏற்றபடி வெட்டிக்குவோம். ரெண்டு விதமானது இருக்குது இல்லையா? சிலர் முழுசாக அப்படியே வச்சு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, பல விதமாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெட்டின மீனையே வெட்டினே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ மீன் வெட்டிட்டீங்க, 4 துண்டோ 6 துண்டோ இன்னும் வெட்டிட்டீங்க, 6 வெட்டினதை திருப்பியும் வந்து அதை 106 வெட்டினீங்கன்னா என்ன ஆகும்? 6 துண்டா வெட்டிட்டீங்க, 6 துண்டை மறுபடியும் வெட்டுறீங்க, திருப்பவும் வெட்டுறீங்க, அந்த மீனையே வெட்டுறீங்க. அப்படின்னா மீனுங்கிறது ஒரு ஆத்துமாவை குறிக்குது. அப்போ ஒரு மனிதனை வார்த்தையின் பட்டயத்தினால வெட்டுன்னு வெட்டினே இருந்தீங்கன்னா எப்படி? அந்த மீனை நீங்க வெட்டினே அந்த மீன் இருக்குமா? அது செதை உண்டு, ஒன்றுத்துக்கும் பயன்படாதபடி போயிடும் இல்லையா? அப்போ மன்னிச்சா விட்டுறணும், நல்ல மன்னிச்சு. அப்போ அந்த உண்மையான மன்னிப்பு இல்லைன்னா கர்த்தர் நம்மளை எப்படி மன்னிப்பாரு? கசப்பை எடுத்துடுன்றாரு, கசப்பை எடுக்க மாட்டோங்கிறோம். நான் எல்லா விதத்திலும் சரியா நடக்கிறேன், நான் சரியா பேசுறேன், நான் ராயலா வந்து நான் நிக்கிறேன், ராத்திரின்னா பகலின்னா நான் விட மாட்டேன், நான் வந்து எல்லாத்திலும் சரியா நடக்கிறவன், நான் நீதிமான், நான் சும்மாலாம் விட மாட்டேன்னு கர்த்தர் தான் சொல்லணும் நம்மளை பார்த்து. கரெக்டாக இருக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான், ரைட்டாக இல்லாமல் இருக்கிறது நம்ம தான். நம்மளை தான் சரி பண்ணுறவர் அவர், அப்போ அந்த மீனை வெட்டுற மாதிரி நம்ம பார்வையாலும் வார்த்தையாலும் நடக்கையாலும் செயலாலும், நான் சொல்ல வர்றது அது, நான் வந்து வெட்டலை, நான் சொல்றது, நான் திட்டல, நான் சொல்ல வர்றது, நான் கத்தல, நான் சொல்ல வர்றது, நான் துப்புறது, சொல்ல வர்றது. என்னது இது? சொல்ல வர்றது. இது சொல்ல வர்றது. அது மூஞ்ச பாருன்னு ஒருத்தரை சொல்றீங்க, அது சொல்ல வர்றது. அது ஒருத்தர் செய்யாததை செஞ்சேன்னுன்றதும், ஒருத்தர் தவறி விழுந்துட்டான், ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா, நீ ஊந்துட்டேன்னு அவனை 20 வருஷமா சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தான் ஒருத்தன் மாடியிலேருந்து, நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊந்தான்னா எப்படி இருக்கும்? யார் பைத்தியம் நினைப்பாங்க? விழுந்தவன் பைத்தியமா நினைப்பாங்களா? 20 வருஷமா சொல்றவங்க பைத்தியம் நினைப்பாங்களா? அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமான்னு பாருங்க, எந்தெந்த விதத்தில் எதை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சொன்னதை சொல்லிக்கினே இருக்கிறோன்னு அதை யோசிக்கிறோம். நம்ம பண்றோம் அந்த வேலையை அப்படின்னு நம்ம இருந்தா அதை விட்டுறணும். ஒரு மணி சேர்ல உட்காந்து எந்திரிச்சு போறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? 10 காசு கொடுத்துட்டு இல்லையா, கர்த்தருடைய ஊழியத்தை பிரம்மாண்டமா தாங்கிட்டு கடந்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுத்தா நல்லது என்றதுக்கு வந்திருக்கோம். நம்ம கொடுத்தா நமக்கு நல்லது,
நமக்கு நல்லது, நம்ம கொடுத்தா ஆண்டவருக்கு நல்லது, ஆண்டவருக்கு நல்லது நல்லது. என்ன அநேக காரியங்கள் இருக்கு பாருங்க. வாசிக்கிற 31ஆம் வசனம். சகல விதமான கசப்புல ஆரம்பிக்கும் போதே சகல விதமான கசப்பு. முன்ன குறித்து எனக்கு இந்த காரியத்துல கசப்பு சொல்லுகிறவர்கள் நிற்பது கிடையாது. சொல்லுகிறவர்களை கர்த்தர் அவர்கள் நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா நிற்க மாட்டார்கள். ஆனால் ஒரு ஸ்டாண்டு நிக்கலைன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்ட் நிற்க வைக்கிறோன்னா ஏன் அது நிற்க மாட்டேங்குது, தர சரியில்லையா, எல்லாம் பார்ப்பாங்க. இல்லை அது பொசிஷன் சரியில்லையா, இல்லை அது வெயிட்டில் அது சரிதா, இல்லை அது வெயிட்லெஸ்ஸாக இருக்குதா, இல்லை ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கா, அது கீழ்பாட்டம் சரியில்லையான்னு எதெல்லாம் சரியில்லைன்னு சரி செய்து நிற்க வைக்க முயற்சி செய்து அது நின்ன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும். அது நின்றுடும், அது நிற்கும். என்னென்ன நிற்கும் இல்லையா, நம்ம நிற்கும் அப்படின்னு. ஒரு விளக்கை ஏற்றுறாங்க, கிட்ட கொண்டு போகிறாங்க, விளக்கேற்ற கொண்டு போகிறாங்க, தீ அணைஞ்சிருது, திரியில பற்ற வைக்கவே முடியல. என்னடா இது, அப்போ என்ன ஆகுது? ஒன்று நம்ம சரியில்லையா, பற்ற வைக்கிற நம்ம சரியில்லையா, அந்த விளக்கு சரியில்லையா, அந்த திரி சரியில்லையா, அதில் எண்ணெய் சரியில்லையா, அல்லது காற்று வீசுதா, அதன் மேலே காற்று வீசுதா, எதனால் அணையுது, அது காற்று வர பக்கத்தில் இருக்குதா, அது எதையோ ஒன்று வந்து அதை அணைக்கிற பகுதியில் அது இருக்குதா என்பதை பார்த்து எடுத்து அதை ஒழுங்கு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக பற்ற வச்சிடலாம். அது எரிஞ்சு வெளிச்சம், அந்த விளக்கு அந்த திரி வெளிச்சம் கொடுக்கும். ஒரு தடவை கொளுத்தி பார்த்துட்டு இல்லை கொளுத்த முடியலன்னு போயிடுவோமா? என்ன இது கொளுத்த முடியல, என்ன இது, அதை என்னன்னு பார்த்துருவோம். அப்படிதானே பார்ப்போம், அதானே உண்மை. ஆடாடா இதை கவனிக்காம போயிட்டோமே, இதனால தான் 3 குச்சி வீணா போச்சு, 3 குச்சி வீணா போச்சு. இல்லைன்னா அந்த குச்சியை கொளுத்துற அந்த பகுதி, தேய்க்கிற பகுதி ஈரமா இருக்கான்னு பார்த்துக்குவோம், அல்லது அந்த மருந்து இருக்கும், அந்த மருந்து ஒருவேளை சரியில்லையா, இப்படி எல்லாமே ஆராயும்ல. பார்த்துட்டு எது சரியில்லைன்னு பார்த்துட்டு அது சரி செஞ்ச பிறகு திருப்தியா இருக்கும். அது விளக்கு என்ன செய்யும், எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு கண்ணு அது மேல பார்த்துக்கும். அப்பப்போ அதன் மேல ஒரு கண்ணு பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? பார்ப்போம் இல்லையா, கண்ணு பார்ப்போம் இல்லையா. இதுதானே நம்ம மனுஷ இயல்பா நமக்கு நடக்குது, இயல்பா நடக்குது. ஒரு வீட்டை பெருக்கிட்டு வரோம், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதானே பெருக்குனேன், எப்படி இவ்வளவு தூசி வந்துச்சு, எப்படி இப்படி ஒரு குப்பை வந்துச்சு. இல்லை நான் தான் பெருக்கின மாதிரி நினைக்கிறேன்னா பெருக்கிட்டு இருப்பேன், ஆனா நமக்குள்ளே சந்தேகம் வரும், நம்ம பெருக்கணுமான்னு. இங்க தானே தொடச்சேன், உடனே நான் உன்னோட இந்த இடத்துல துடைக்காம போயிட்டாடான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும், அடுத்தது பாருங்க, கோபம். நம்ம கோபம் என்ன உள்பட எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. என்ன இருக்கு, கோபம். இல்ல ஏன் கோபம் நியாயமானது, உங்க கோபம்லாம் இல்ல, என் கோபம் நியாயமானது. என் கோபம் உங்களை நான் வந்து எகிரி வந்து கடிக்கிறதெல்லாம் வந்து கடிக்கல, கடிக்கிற மாதிரி கோபப்படுறேன், உங்க மேல கோபப்படுற மாதிரி எரிஞ்சு உள்ற மாதிரி, எழுந்து விடுற மாதிரி அப்படின்னு. நீங்க என்ன அட்டையில உங்க உருவத்தை செஞ்சா நிக்கிறீங்க, அங்க உண்மையான ஆளா தானே நிக்கிறீங்க, அப்புறம் என்ன மாதிரி. அது மாதிரி நான் திட்டணும்னு வரலம்மா, நான் கோவப்படணும்னு வரல, ஆனா எப்படித்தான் உன் மேல கோவப்பட்டணும், எப்படித்தான் உன்னை கடிச்சு துண்ணு தின்னுட்டனோ தெரியலம்மா அப்படின்றான். நல்லாவே தெரிஞ்சுதான் கடிப்போம். அப்போ என்னுடைய கோபம் நியாயமானது, ரைட். அதாவது இந்த வார்த்தை ரைட் ராயலா பண்றேன்றத இந்த கொடுமையை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய நிமிடம் வரைக்கும்
நான் ரைட் ராயலாக தான் பேசுகிறேன், எல்லாமே ரைட்டாக தான் பேசுகிறேன், நான் கரெக்டாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு. அதில் சின்ன பின்னமாகிட்டு உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. அப்போ பலவிதமான கோபங்கள், ஆவியானவரை துக்கப்படுத்துறது என்னன்றது தான் இந்த பகுதியில் இருக்குது. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கம். என்னது? இப்போ எனக்கு கோபம் இருக்குதுன்னு நான் எதில் காட்டுறது? நான் உட்கார்ந்துருக்கிற சேரை தள்ளி விட்டா எனக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? கோபம் கட்டை விரலேருந்து உச்சி வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். மூர்க்கம். அதை தூக்குறது, அதை அடிக்கிறது, அதை உடைக்கிறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, வீட்டில் இருக்கிற ஆளை இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளி கதவை சாத்துறது, இல்லை வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறது, கையில் கிடைக்கிறத எடுத்து வீசுறது. இல்லை கோபம் ரொம்ப இன்னொன்று கோபம் பல விதத்தில் மூர்க்கம். கோபத்திலே மூர்க்கம். ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ளே கோபம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இனி நானே என்ன செய்துக்குவேன்? என் வேலையை பார்த்துக்குவேன். என்ன செஞ்சுக்குவேன்? என் வேலையை நானே பார்த்துக்குவேன், நானே பல்லு விளக்கிக்குவேன். இப்போ இதில் நாள் யார் பல்லு விளக்கின்னு இருந்தாங்க? அவங்கவுங்க தானே பல்லு விளக்கின்னு இருந்தாங்க. இனிமேல் நானே காப்பி போட்டுக்குவேன், இனிமேல் நானே முடிஞ்சால் சமைக்கிறேன், இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன், இல்லைன்னா இப்போ வாங்கின்னு வாடானா யாரோ வாங்கின்னு வரானுங்க, காசு கொடுத்தா வாங்கின்னு வரானுங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் வருது? கோபமும் மூர்க்கத்தின் அடிப்படையில் தான் வருது. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நான் காப்பி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நான் டீ வாங்கி குடிச்சுக்கிறேன், குடிச்சதே இல்லையா? போன மாசத்துல நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்போம்ல, பண்ணியிருக்கோம்ல. ஆனால் எப்படியோ இந்த மாசத்துல ஏப்ரல் 1ஆம் தேதி தேவ கிருபையில் இருக்கிறோம், அதனால பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? அப்போ இந்த கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கலாமா? இந்த கோபமும் மூர்க்கமும் ஒருவர் பேரில் இருந்துக்கிட்டே இருக்கலாமா? அப்போ உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்றதெல்லாம் எதெல்லாம் மீட்க வேண்டியதாக இருக்குது? இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், மன்னியாத தன்மை, ஒருவர் அன்பு காட்டாத தன்மை. ஏங்க செதைச்சதையே எப்படி செதைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மனசு வருது? இப்போ வேதத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, ஒரு மாதத்தில் ஒரு நாள் வருது, அது தேவன் மனுஷனுக்கு வைக்காதது, மனுஷனுக்கு சொல்லாதது, மனுஷனுக்கு நியமிக்காதது, தேவனுக்கு பிடிக்காதது, அறவே பிடிக்காதது. பெரிய பெரிய உருண்டையா கொண்டு வந்து உடைப்பாங்க கடை முன்னாடி, அங்கங்க மாசத்துக்கு ஒரு தடவை வடார்னு ஒரு டுமீர்னு ஒன்று போடுவாங்க. அதில் போட்டுன்னு அதில் போடுறதுக்குன்னு யாரையாவது அதுக்குன்னு ஆளை வச்சுருப்பாங்க, அவங்க போடுவாங்க, சிலர் அவங்களே போடுவாங்க. இப்படி ஆக மொத்தத்தில் அந்த நாடு முழுசும் அது நிறைஞ்சிருக்கும். அந்த நாளில் நிறைஞ்சிருக்கும். எவனோ ஒருத்தன் தெரியாதனமா போனால் வழிக்கு விழுந்துடணும், மண்டை உடைஞ்சிரும். இப்போ அவன் உடைச்சிட்டான், அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒன்றில் தேவன் கூடாததை அவன் செய்கிறான். அவன் திரும்ப உள்ள போயிட்டு திரும்ப உடைச்சதை கொண்டு வந்து திருப்பியும் உடைக்க மாட்டான், திருப்பியும் உள்ள கொண்டு திருப்பியும் உடைக்க மாட்டான். அவன் தேவனை அறியாதவன், முற்றிலும் அறியாதவன். அவனே அது செய்யறதில்லை. முதல்ல செய்யறது தேவனுக்குரியதல்ல, ஆனா அவன் அதையே திரும்ப செய்யறதில்ல. தேவனை அறிந்தோம், தெரிந்தோம், தேவன் என்னோட தான் இருக்கிறார். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்பதான் பேசிட்டு எந்திரிச்சு போனாருன்னு. யார் எந்திரிச்சு போனா? இப்பதான் தேவன் கர்த்தர் இப்பதான் பேசிட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசி எந்திரிச்சிட்டு போனாருன்னு. எங்க போனாரு? இப்பதான் பேசிட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு போனாருன்னு. என்கிட்ட அவர் பேசாமலாம் இல்லை, என்கிட்ட கிளியர் கட்டாவா பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ உடைச்சதை, அப்போ ஒரு உள்ளத்தை, ஒரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தை நீங்க நிமிடந்தோறும் உடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, செதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ அது ஒருத்தர் உடைக்கிறாரு, அது உடைக்கிறது. சிதைக்கிறதுனா ஒரு வண்டி அதன் மேல ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய லாரி
சட்னி. அதுக்கு பேர் என்னது? சரி, இப்போ சட்னி ஆயிடுச்சு. அது திருப்பி அது தான் இருந்த அதே பழைய நிலைக்கு அது வருமா? எங்கேயாவது வருமா? வராதுல்ல. மீட்கிறவர் கரத்துக்குள்ள இருக்கிறவங்க, அல்லது மீட்டவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவருடைய கிருபையின் இரத்தத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, கிருபையின் அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவருடைய மறைவுக்குள்ள, அவரால் அவர் மறைவுக்குள்ள இருக்கிறவங்க, அவர் சித்தத்தில் இருக்கிறவங்க எது உடைக்கப்பட்டதோ, உடைக்கப்படுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப வந்துருது. இது எங்க நடக்கும்? அது எங்க நடக்கும்? திரும்ப வந்துருது. திரும்ப வந்ததை உடைச்சவன் பார்க்கும்போது திருப்பியும் உடைக்கிறான். என்ன பண்றான்? திருப்பியும் உடைக்கிறான். திருப்பியும் அது எந்த இதுக்கு வருது? எந்த நிலைக்கு வருது? கர்த்தர் அதை எப்படி உண்டாக்கி அதை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரோ அந்த இதுக்கு வந்துருது. அதுதான், அது ஆவியானவர் ஒருத்தர் தான் தகப்பன் செய்யற செயல். அது திருப்பி திருப்பி வருத. நீ செய்யறன்னா உங்ககிட்ட அந்த கோபமும் மூர்க்கமும் அந்த கசப்பும் ஒரே கலவையா இருக்கு. அடுத்த கலவை பாருங்க. கூக்குரல். அடுத்தது என்னது? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் கத்துவேன், அப்படிதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், அப்படிதான் நான் கூச்சலிடுவேன் அப்படின்றது கூக்குரல். என்னது? நம்ம தேவனை கூப்பிடுற கூக்குரல் அது வேற. மனது உடைஞ்சி அழுது மன்னிப்பு கேட்டு இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கண்ணீர் விட்டு கதற அது வேற. இந்த கூக்குரல் வேற. அப்ப நம்ம எவ்வளவு நம்ம கடந்த நாட்கள்ல எப்படி கூச்சல் போட்டிருக்கோம். வீடே ரகளையாயி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் வர வச்சு, சொந்தக்காரனை வர வச்சு, ரத்தத்துல வந்தவங்களெல்லாம் வர வச்சு. ரத்தத்துலன்னா உங்களுக்கு தெரியுமா? ரத்தம், நம்ம ரத்தத்துல இருக்காங்கன்னா யாரு? பிள்ளைங்கெல்லாம் வரமாட்டாங்க ரத்தத்துல. அது வேற ரத்தம். முதல்ல வர்றவங்க பிள்ளைங்க தான் வருவாங்க. பிள்ளைங்க, உடன் பிறந்தவங்க எல்லாம் வருவாங்க. பண்றோமா இல்லையா? ஆச்சா போச்சா கூச்சல். இன்னைக்கு தான் கையில ஒண்ணு இருக்குது, செங்கல் மாதிரி ஒன்று இருக்க, சோப்பு டப்பா மாதிரி ஒண்ணு கையில இருக்குல்ல. ஓ ஆமா, சோப்பு டப்பா கையில இருக்கு. அது போதுமே. சோப்பு டப்பாவை திறந்தா பேசலாமே. 3 ஆப்பாயிர போது அதை வச்சுக்கிட்டு பண்ற அட்டகாசங்கள், சோப்பு டப்பாவை வச்சுக்கிட்டு பண்ற அட்டகாசங்கள், அதெல்லாம் தெரியுதில்ல விளக்கமா? அதை வச்சு பண்ற அட்டகாசங்கள். எவ்வளவு அட்டகாசம் பண்றத சகிச்சு பொறுமையா, நம்ம மேல கசப்பு வராதபடி, நம்ம மேல கோபமும் மூர்க்கமும் வராதபடி ஒருத்தர் இருக்கிறார்னா ஏசப்பா தான். அதனால நம்ம அதை பண்ணிக்கினே இருக்கலாமா? லைசன்ஸ் கொடுத்துட்டாரா? பண்றோமா? அப்ப நம்ம எல்லாமே பண்ணிட்டு இப்போ ஒருத்தவங்க காலை நல்லா மிதிச்சிட்டாங்க, இல்ல காலையில ஒரு வண்டி ஏறி இறங்கிருச்சு. ஐயோ மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியலங்க, நான் உங்களை ஏத்தாம போயிடலாம் தான் பார்த்தேன், ஆனா உங்க காலில் ஏத்திட்டேனே, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மனசார மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா வாங்கின அடியினுடைய வலியை அனுபவிக்கிறது யாரு? யார் வாங்கினாங்களோ அவங்க தானங்க அனுபவிப்பாங்க. அந்த வலி வேதனைய அவங்க தானே அனுபவிப்பாங்க. சரி, அவன் என்ன பண்ண முடியும்? அதுதான் கேட்க முடியும். அவனை 4 அடியை அடிச்சாலும் அந்த வலி போயிருமா? போவாது. அவனை கொன்னுட்டா மட்டும் போயிடுமா? போவாது. அது உண்மை. அவன் மன்னிப்புக்கிறதுல தப்பே கிடையாது. அதான் உண்மை, அது வேதத்தின்படி உண்மை. ஆனா அந்த வாங்கினவனுக்கு இருக்குதே அந்த மெதி. இப்போ வார்த்தையால, நம் செய்கையால, கிரியையால, நம் மனதின் எண்ணங்களால தேவன் மறந்து விடு, அதை உன்னை விட்டு எடுத்துடு, அதை உன்னை விட்டு நீக்கிடு என்று சொல்றதெல்லாம் நீக்காம நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டே இருந்தா எங்க வந்து கூட்டிட்டு போவாரு?
எங்கே வந்து கூட்டிகிட்டு போவார். ஒரு கிராமம் இருந்துதான், ஒரு கிராமம்னா தெரியாது உங்களுக்கு, சிட்டியே சொல்லிடுறேன், கிராமங்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கிராமம்னு வச்சுக்கோங்க. கிராமங்கள்லே நிறைய இருக்குது. குக் கிராமம் கொஞ்சம் பெரிய கிராமமாக இருக்கும், சின்ன கிராமம்னு ஒன்று இருக்கும், அதுலேயே சின்ன கிராமமும் இருக்குது, மலை கிராமமும் இருக்குது, மலை பிரதேசங்கள், மலை கிராமங்கள் இருக்குது. அது இருக்கு இப்படி பல வகைகள் இருக்கு. ஒரு கிராமத்தில் அந்த இடத்துல குறிப்பிட்ட மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்குப்புறத்தில் ஒரு வீடு இருக்கு. அங்கே ஒரு வேசி இருக்கிறார். அவள் தன் தரிரத்தை விற்று தான் அவள் பிழப்ப. அங்கே சில வீடுகள் இருக்கு, ஆனால் அவள் அநேக வருஷங்கள் அந்த பிழைப்பில் இருக்கிற அவளை பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த இடத்துல. அவர் என்ன செய்வாராம், இந்த அம்மாவை இந்த வீட்டில் பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு கல்லை எடுத்து அப்படி போடுவாராம். ஒரு கல் எடுத்து, ஒரு ஆள் அந்த அம்மா வீட்டாண்ட போயிருக்கிறான்னு ஒரு கல்லை தூக்கி போடுவாராம். இப்படி அநேக வருஷமா இந்த ஆள் செஞ்சுக்கிட்டே வந்தானா. கல் எவ்வளவா இருந்ததான், நல்ல எவ்வளோ வந்துட்டான், எவ்வளோ கல் சேர்ந்துட்டான். அவன் செஞ்சானா, அடி பாவி. பல வருடங்கள் கடந்து போயிட்டு இவன் அவன் மேல நோக்கமா இருந்துகிட்டு, இவ்வளோலாம் பண்றாளே, இப்படி செய்யறாளே, கொள்றாளே, அதே எடி செய்யறாளே. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பிறகால எந்த மனிதனும் வந்த மாதிரி இல்லை, கொண்ட மாதிரி இல்லை. இன்னும் சில வருஷங்கள்ல இவர் கல் எடுத்து போட முடியல. அடப்பாவி, இதுக்கப்புறம் நம்ம அழகை காட்ட முடியல, நம்ம எதை காட்ட முடியல, உடம்ப வைக்க முடியலன்னு முடிவுக்கு வந்துட்டா பொழுது, அதனால எவனையும் காணலை, எதையும் காணலை அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மனம் திரும்பி கர்த்தர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாவக்கிரியை எனக்குள்ள இருக்கிற செய்கிற இந்த விபச்சார வேசித்தன இச்சைகளின் ஆவி, உடம்பு வித்து பொழப்பு நடத்துகிற ஆவியெல்லாம் என்னை விட்டு போக செய்யுங்கன்னு சொல்லி கதறி ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று அவர் ரத்தத்தினால விடுதலையாகி பரிசுத்தமாயிட்டா. கர்த்தரால என்னது பரிசுத்தமாயிட்டா. அவன் மரித்தும் போனான். இவன் நினைச்சான் அவன் நரகத்துக்குத்தான் போவான்னு. ஒரு நாள் வந்தது, இவனும் மரித்து போனான். அவ பரலோகத்துக்கு போயிட்டா கர்த்தரால. இவன் எங்க போனான்? நரகத்துக்கு போட்டான். எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். யோசித்து பாருங்க, நம்ம கல்லெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கல்லெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? குறைய கண்டுபிடிச்சி, குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு, நான் சரி பண்ணுறேன், நான் சரி பண்ணுற ஆள், நான் எங்கே போனாலும் சரி பண்ணுற ஆள். நம்ம சரி பண்ணுறவர் கர்த்தர் மட்டும்தான். நம்மளை சரி பண்ணுகிறவர் யாரு? நம்ம கர்த்தர் கையில் கொடுத்தா நம்ம சரி பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர் தான். நம்ம கிட்ட இருக்கிற கர்த்தருக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம விட்டு பிடுங்கி எடுக்கிறவர் யாரு? பிடுங்கி எடுத்து அவருக்குரியதை நமக்குள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்றவர் யாரு? கர்த்தர் தான். அப்போ உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்றது வெறும் பண கஷ்டம் அல்ல, மற்ற வேற வகையில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச இருக்கிற ஒரு 6-7 ஒரு 10 வகையானது அல்ல, அதுக்கும் மேற்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு. உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்றது, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி உன்னை மீட்டுக்கிறேன். அவன் கதை என்ன, இவ கதை என்ன, அவ கதை என்னன்னு போயிட்டு இருந்தா நம்ம கதை என்னைக்குதான்? ஏத்து வீட்டுக்காரன் கதை என்ன, ஏத்து வீட்டு கடைக்காரன் கதை என்ன, அந்த பில்டிங்காரன் கதை என்ன, இவ்வளோ இந்த கதையே நம்ம பண்ணியிருந்தேன்னா வருடங்கள் போய் காலங்கள் போய் நாம் நஷ்டப்படுத்தி அழிஞ்சு போயிடுவோம். அடுத்தது பாருங்க, தூஷணம் பண்றது. நீ என்ன அவனை பாரு, நீ அப்படி பாரு. ஒருத்தர்
தேவனுக்கு பிடிக்காத குணத்துல இல்லாத குணத்தை இருக்கிறதா நீங்க பேசினீங்கன்னா அது எவ்வளவு பெரிய துக்கத்தை கொண்டு வரும் தேவனுக்கு. எப்படிப்பட்ட துக்கத்தை கொண்டு வரும். இப்போ சொன்னதே கேட்டீங்களா இல்லைன்னு தெரியல. தூஷணம், பலவிதமான தூஷணங்கள். நீ என்ன அவரை பாரு, எப்படி அவரை பாரு, அப்படியா போற பாரு, இப்படியா போற பாரு போன்ற தூஷணங்கள், இவைகளை எல்லாம் தகப்பனை துக்கப்படுத்துற காரியங்கள். அடுத்தது, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இன்னும் நிறைய இருக்குன்றாரு பவுல். இன்னும் நிறைய துர்க்குணங்கள் நிறைய இருக்குது. அந்த துர்க்குணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும். என்னை விட்டு, நம் ஒவ்வொருவரை விட்டு நீங்கணும். துர்க்குணங்கள். என்ன குணங்கள்? துர்க்குணங்கள் நீங்கணும் அப்படின்னு. அடுத்தது 32 பாருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, ஒருவருக்கொருவர். இதுவும் கிடையாது நம்ம கிட்ட. ஒருவருக்கொருவர் தயவாகவும் உருக்கமாகவும். இது யார் பிள்ளைங்க? இது ஏசப்பா பிள்ளைங்க. நம்ம கையை காட்டுவோம். இது யாருன்னு பிள்ளைன்னு சொல்லுவான்? ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவான். அடுத்த 2வது நிமிஷம்னு சொல்லுவான், பலால்னு ஒன்று கொடுப்போம். என்னன்னு கொடுப்பான்? இது என்ன பிள்ளைன்னு சொல்லுவான்? ஏசப்பா பிள்ளைன்னுப்பான். அடுத்த 2வது நிமிஷம் என்ன பண்ணுவான்? பலால்னு ஒன்று கொடுப்பான். இது பிசாசுங்க. ஆடாங்க, இது பிசாசுங்க, இது சாத்தாங்க. இது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்க? இது தேவ பிள்ளைங்க அப்படின்னு. அது தேவனோடவே இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனா தேவனாவே ஆயிடுச்சுங்கன்னு கூட சொல்லிடுவாங்க, கடவுளாவே ஆயிடுச்சுங்கன்னு. அடுத்த 2வது நிமிஷம் சொல்லுவாங்க, அது பிசாசுங்க, அது சாத்தாங்க, அதுக்குள்ள இருக்குது சாத்தாங்க, அதுக்குள்ள இருக்குது சாத்தாங்க, சாத்தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க அப்படிம்போம். அப்படி இருக்கிறவங்களையும் என்ன செய்திருக்கிறாரு? நம்ம எல்லாரையும் இந்த மாசத்துல நுழைய செய்திருக்கிறாரு. இந்த மாசத்துல அவர் கதவை திறந்து, நான் இல்லை, அவர் கதவை திறந்து நம்மளை எல்லாரையும் நுழைய வச்சிருக்கிறார். இன்னும் கர்த்தர் செய்யற மாதிரி இல்லை, செஞ்ச மாதிரியும் இல்லை, செய்ய போற மாதிரியும் இல்லைன்னு சொல்றவங்களையும் இந்த நாளில் நுழைய வச்சிருக்கிறாரு. இப்படியே தான் இருந்து சாகணும் அப்படின்னு சொன்னவங்களையும் மன்னிச்சு இந்த புதிய நாளில், புதிய மாதத்தில் நுழைய செய்திருக்கிறாரு. இருந்தா நல்லதுதான், இருந்தா நல்லதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இருந்துட்டா போதுமா? இப்ப சொன்னாரே, இதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு லிஸ்டே இருக்கு, ஆனா நமக்கு சொன்ன இருக்கு பாருங்க. மன்னித்தது போல இருக்கணும். 29ஆம் வசனத்தில் பாருங்க, 29ஆம் வசனம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பாருங்க, கெட்ட வார்த்தை நிறைய இருக்கு. கெட்ட வார்த்தை, மெட்ராஸ் பாஷை வார்த்தை எக்கச்சக்கமா இருக்கு. மெட்ராஸ் சம்பந்தமான கெட்ட வார்த்தை. மெட்ராஸுக்கு அடுத்ததுல என்னென்ன இருக்கு? மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், அங்கங்க பேசுற என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அந்தந்த கெட்ட வார்த்தை. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா இருக்கிற கெட்ட வார்த்தை. இங்க மெட்ராஸில் இருக்கிற கெட்ட வார்த்தையே தாங்க முடியல. எவ்வளவு பேசியிருக்கோம், ஏமாத்தவே முடியாது கர்த்தர் முன்னாடி. எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம். ஆனாலும் மன்னிச்சு என்ன செய்திருக்கிறார்? நம்ம கிருபையா அவர் இருதயத்தை திறந்து நமக்கு இந்த நாளிலே அவர் சமூகத்தில் காணப்படும்படி செய்திருக்கிறார். இது என்னால உண்டாச்சா, நம்ம எல்லாராலையும் உண்டாச்சா, இல்லை வேற யாராலும் உண்டாச்சா? தேவனுடைய ரத்தத்தினாலும் மன்னிப்பின் கிருபையினாலும் உண்டானது, ரத்தத்தினால உண்டானது. சும்மா நாளும் வெள்ளிக்கிழமை உட்காந்துட்டு சோகமா இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சாதாரண ஒரு புடவையை உடுத்திக்கிட்டு பவுடர் போடாம சும்மா நாள் ஆள்றது, அப்படியே ஊறுகாயோ அப்படியே ஊறுகாயோ அப்படியே சிலுவையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சிலுவையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு என்ன செய்யாத, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு குட் ஃப்ரைடே என்ன செய்யக்கூடாது. இப்படி எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? காலையில் 9 மணிக்கு இதுதான் முறை காலையில் 9 மணிக்கு
ஆச்சா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று. அடுத்தது பக்தி. சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தை என்ற இடம் யோபுல நிறைய இடத்துல இருக்குது, யோபின் புஸ்தகத்துல இருக்குது. அப்போ பிரயோஜனம் உள்ள வார்த்தைன்னா அது கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான் பிரயோஜனம் உள்ள வார்த்தை. மனுஷனுக்குள்ள அவன் தயாரிச்சு சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ள வார்த்தை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையும் ஆவியும் உள்ள உபயோகம் உள்ள வார்த்தை. மனிதனுக்கு தேவையான ஒரு வார்த்தை என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. அது நமக்குள்ள இருந்தாதானே பேசுவோம், அது நம்ம அரசாட்சி செய்ய விட்டாதானே பேசுவோம். நம்மள கர்த்தர் நூற்றுக்கணக்கான படம் எடுத்திருப்பாரு, செவ்வாய்க்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில படம் எடுத்திருப்பாரு. படம் எடுக்கிறாருல, ஆமா படம் எடுத்துட்டாரு. படம் எடுத்தா எடுத்து வச்சுக்கோங்க, ஆல்பத்தில் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகுது, எந்த படம் எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, எதனா எடுத்துக்கோங்க. நீங்க படம் எடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க வீடியோ எடுத்தாலும் நான் அப்படிதான் எடுப்பேன். நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் பேசுவேன். மெட்ராஸ் பாஸ் அப்படித்தான் பேசுவேன். கெட்ட 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 என்ன அந்த வார்த்தை எனக்கு சொல்ல முடியாது. அந்த வார்த்தை என்னன்னு வார்த்தை என்னன்னு சொல்ல முடியாது. சொன்னால் கீழே சேர்லேருந்து அந்த பக்கம் போய் விழுந்துருவோம். அதனால அந்த வார்த்தை சொல்ல முடியாது என்ன வார்த்தைன்னு. இவ்வளோ வார்த்தை எல்லாரும் கெட்ட வார்த்தை இருக்குங்களா, அது என்ன வார்த்தைன்றது கேட்டவர் வச்சிருக்கிறாருல்ல, அது சொல்ல மாட்டாரா? ஆனால் அது சொல்லக்கூடாது. மெட்ராஸ் வார்த்தை யார் நம்ம பேசினான்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறணும். யார் மெட்ராஸுக்கு அடுத்த வார்த்தை, அடுத்த ஏரியா மாவட்ட வார்த்தையை பேசுனாங்களோ அடுத்தது நாட்டு, ஒவ்வொரு நாட்டு வார்த்தையெல்லாம் இருக்குது. அப்புறம் நாட்டுப்புறத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தைலாம் இருக்குது, அப்புறம் கிராமப்புறத்தில் பேசுகிற கெட்ட வார்த்தைலாம் இருக்குது. அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கெல்லாம் அத்துப்பிடி, கீச்சு விடுவான், கைச்சி விடுவான், ஆச்சி விடுவான், நீச்சி விடுவான், ஆய்ச்சி விடுவான்னு அடியோட விட்டுறணும். பக்திக்கு விருத்தமான வார்த்தைகளே பேசக்கூடும். நேரம் முடியுது. அடுத்தது பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். மூணு, 4, 5, 6. பேஜ் 286, 286, 286. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க, எல்லோரையும் மீட்கும் பொருளாக நம்ம எல்லாரையும் எல்லா விதத்திலிருந்தும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடாதபடி இந்த பூமியிலே நாம் படுகிற நரக வேதனையிலிருந்து, நரக பாடுகளிலிருந்து நம்மை நாம விடுவித்து கொள்ள முடியாத நிலைமை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தன்னை கொடுத்தார். மீட்கும் பொருளாக நம்மை மீட்கும் ஒருத்தர்னா அது கர்த்தர் மட்டும்தான். உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொன்னவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18, 19. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்க 18, 19. எபேசியர் பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னும் இந்த குடும்பத்திலேருந்து இந்த சாபம் என்னை விட்டு நீங்களே, என்ன சாபமோ தெரியல, என்ன தலைமுறை சாபமோ தெரியல, என்ன தலைமுறை சாபத்தை சம்பாதிச்சோமோ தெரியல. இது மனசுல இருக்கும்ல, இதுல வாயில சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. கர்த்தர் சொல்றார், அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன், நம்மை மீட்டு கொண்டேன் என்று, நம்மை மீட்டு கொண்டேன் என்று. ரோமர் 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 25, 26, 27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிற தேவன் நம்மை நிச்சயம் மீட்டெடுத்து விடுவார், நம்மை மீட்டெடுத்து விடுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் பேஜ் 226. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவரே தேவனானால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தர் தான் நம் ஒரே நம்பிக்கையானால் அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்மை மீட்கும் பொருள் அவர்தான், நம்மை மீட்கிற தகப்பன் அவர்தான், நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு விடுவிக்கிற தகப்பன். தாம் சொன்ன வார்த்தையை சொன்னபடியே நிறைவேற்றுகிறவரும் சொல்லாமல் வைத்திருக்கிற நன்மைகளை தந்து மகிழச் செய்கிறவரும் அவர் மட்டும்தான். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசியா. பேஜ் 848. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். எதிலிருந்து மீட்டெடுக்கிறார் என்றால் 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது அதிலிருந்து நான் உன்னோடு இருந்து உன்னை மீட்டெடுத்தேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாமல் இருக்கும்படி நான் உன்னோடு இருந்து உன்னை மீட்டெடுத்தேன். நீ அக்கினியில் கடக்கும் போது நான் உன்னோடு இருந்து நீ வேகாதிருக்கும்படி அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாமல் இருக்கும்படி செய்து உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்னு நம்புறேன். இனி மாவட்ட வாரியா இருக்கிற கெட்ட வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகள், மனுஷர்களை மீனை வெட்டுவது போல நிமிடம் வெட்டிக்கிட்டே இருக்கிறது. பேசுறது மட்டுமில்ல, உள்ளத்துக்குள்ள வெற்ற வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு
இப்போ வெட்டுறீங்கன்னா அதுக்குரிய கருவிகள்லாம், கொடுமையான கருவிகள் எல்லாம் உள்ளதானே இருக்கணும். ஒரு மீனை வெட்டுறோம்னா அதுக்கு என்ன வேணும்? அப்போ நம்ம அதையும் நம்ம எங்கே வச்சுருக்கோம்? உள்ளே வச்சுருக்கிறோம். கத்தர் மன்னிச்சு கிருபை பாராட்டி ரத்தத்தினால தைக்கிறாரு. காயப்பட்டவங்களை, வெட்டுண்டவங்களை எல்லாம் அவர் தான் ரணங்களை ஆற்றுறாரு, பண்ணுறாரு. அதுக்காக வெட்டிக்கினே இருக்கலாம். கத்தர் அவங்களுக்கு ஆற்றுவார், அவங்கள தேத்துவார், அவங்கள காயத்தெல்லாம், அவங்கள ரணத்தெல்லாம் இது பண்ணுவார். அவங்க கத்தரிட்ட அழுது அவங்க சரி பண்ணிக்குவாங்கன்றதுனால அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. கூடாது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை மன்னித்து, மன உருக்கமாயிருந்து, அன்பாயிருந்து, நம்முடைய தேவனை நோக்கி இரவும் பகலும் நாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் நிச்சயம் மன்னிச்சு மிகப்பெரிய இரக்கத்தை, கிருபையை பாராட்டி நம்மை மீட்டெடுத்து விடுவார் என்கிற நல் நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருந்து கர்த்தருக்குள்ள வளர்ந்து வருவோமாக. கர்த்தர் இந்த நல் வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் பேச, நடக்க கொள்ள நாம் முயற்சி செய்து, நன்றாகவே முயற்சி செய்து அதிலே வளர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள, நாம் கர்த்தராலே நிலை நிற்க கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி ஆராதனை எங்களுக்கு நேர்த்தியாய் செம்மையாய் உம்முடைய பார்வையிலே நீர் எப்படி நடத்த வேண்டுமோ, நடத்தி கொடுக்க வேண்டுமோ, உங்கள் பரிசுத்த நாமம் இவ்விதமாய் மகிமைப்பட வேண்டுமோ அவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும், லைவ்ல இணைந்த பிள்ளைகளிலும் மகிமைப்படும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற பிள்ளைகளாகி எங்கள் அத்தனை பேரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்த கரம், காப்பாற்றின கரம் என்னாலும் எங்களை தப்புவித்து காப்பாற்றி கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகா மகிமைப்படுத்தும்படியாய், எல்லாவற்றிலும் மீட்டு விடுவித்து ரட்சித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை செய்வீராக. தகப்பனே கிருபை செய்வீராக. தகப்பனே கிருபை செய்வீராக. கிருபை செய்வீராக. நீர் செய்து உம்முடைய நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.